வேதாந்தத்தில் முக்கியமாக அத்வைதத்தில் இலக்கணை லட்சணை அதாவது ஒரு சொல்லின் நேரடி பொருளை தவிர்த்து அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளை குறிப்பது என்பது மிக முக்கியமானதாகும். இந்த இலக்கணை 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவற்றின் உதாரணங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. விட்ட இலக்கணை. பொருள். ஒரு வாக்கியத்தில் உள்ள ஒரு சொல்லானது தனது நேரடி பொருளை வாச்சியார்த்தம் முழுவதும் விட்டுவிட்டு அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை உணர்த்துவது விட்ட இலக்கணை எனப்படும். உதாரணம்: வாக்கியம் கங்கையில் ஒரு குடில். நேரடி பொருள்: கங்கை ஆற்றின் நீர்ப்பரப்புக்குள்ளேயே ஒரு குடிசை இருக்கிறது. இது சாத்தியமில்லை, பொருந்தாத பொருள். இலக்கணை பொருள்: கங்கை ஆற்றின் கரையில் தொடர்புடைய இடத்தில் ஒரு குடிசை இருக்கிறது. விளக்கம்: இங்குள்ள கங்கை என்ற சொல் தனது நேரடி பொருளாகிய ஆற்றின் நீர் என்பதை முற்றிலுமாக விட்டுவிட்டு தொடர்புடைய கரை என்ற பொருளை குறிக்கிறது. 2. விடாத இலக்கணை. பொருள். ஒரு வாக்கியத்தில் உள்ள ஒரு சொல்லானது தனது நேரடி பொருளை வாச்சியார்த்தம் விடாமல் அதோடு சேர்த்து தொடர்புடைய வேறொரு பொருளையும் உணர்த்துவது விடாத இலக்கணை எனப்படும். உதாரணம்: வாக்கியம் சிவப்பான ஓட்டம் வருகிறது. நேரடி பொருள்: சிவப்பு நிறம் வெறும் நிறம் ஓடி வருகிறது. இது சாத்தியமில்லை, நிறம் மட்டும் ஓடாது. இலக்கணை பொருள்: சிவப்பு நிறம் கொண்ட மனிதன் பிராணி தொடர்புடைய பொருள் ஓடி வருகிறது. விளக்கம்: இங்குள்ள சிவப்பான என்ற சொல் சிவப்பு நிறம் என்ற தனது நேரடி பொருளை விடாமல் அதனோடு சேர்த்து சிவப்பு நிறம் உடையவன் என்ற பொருளையும் உணர்த்துகிறது. 3. விட்டுவிடாத இலக்கணை. பொருள். இந்த இலக்கணை முதல் 2 வகைகளின் கலப்பாகும். ஒரு வாக்கியத்தில் உள்ள ஒரு சொல்லின் நேரடி பொருளில் பொருந்தாத ஒரு பகுதியை விட்டுவிட்டு பொருந்துகின்ற ஒரு பகுதியை விடாமல் வைத்துக்கொண்டு தொடர்புடைய முழுமையான பொருளை உணர்த்துவது விட்டுவிடாத இலக்கணை எனப்படும். இதுவே வேதாந்தத்தில் தத்துவமசி அது நீயாக இருக்கிறாய் என்ற மகாவாக்கியத்தின் பொருளை விளக்க பயன்படும் மிக முக்கியமான இலக்கணமாகும். உதாரணம்: வாக்கியம் அந்த இராமதத்தனே இந்த இராமதத்தன் அவன் இவனேயாக இருக்கிறான். நேரடி பொருள்: அந்த இராமதத்தன் சமன் முன்பு வேறு ஊரிலும் வேறு காலத்திலும் வேறு சூழ்நிலையிலும் இருந்தவன். பொருந்தாத பகுதி: இந்த இராமதத்தன் சமன் இப்போது இந்த ஊரிலும் இந்த காலத்திலும் இந்த சூழ்நிலையிலும் இருப்பவன். பொருந்தாத பகுதி: இலக்கணை பொருள்: அந்த காலம் அந்த இடம் என்ற பொருந்தாத பகுதிகளை விட்டுவிட்டு இராமதத்தன் என்ற தனிப்பட்ட ஆள் என்ற பொருந்துகின்ற ஆள் மட்டும் தனிப்பட்ட ஆத்மா விடப்படாமல் குறிக்கப்படுகிறது. எனவே வாக்கியத்தின் பொருள் அந்த காலத்து இராமதத்தனும் இந்த காலத்து இராமதத்தனும் ஒருவரே என்று ஆகும். வேதாந்த உதாரணம் தத்துவமசி. வாக்கியம் தத்துவமசி அது நீயாக இருக்கிறாய். தத் அது மாயையோடு கூடிய சர்வஜ்வம் எல்லாம் அறிந்த தன்மை. துவம் நீ அவித்தையோடு கூடிய அல்பஜ்வம் சிறிதளவே அறிந்த தன்மை. இலக்கணை பொருள்: 2 சொற்களிலும் உள்ள மாயை அவித்தை உபாதி பொருந்தாத பகுதி விட்டுவிடப்பட்டு உள்ளிருக்கும் சத்தாகிய ஞானமாகிய பிரம்ம சொரூபம் தூய சைதன்யம் பொருந்துகின்ற பகுதி விடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனவே வாக்கியத்தின் பொருள் சர்வஞனாக உள்ள பிரம்மமும் அல்பஞனாக தோன்றும் ஜீவனும் அடிப்படையில் ஒன்றுதான், வேறு அல்ல.